கொடுக்குறவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நம்முடைய சொந்தமாகவே நம்ம கிளைம் பண்ணோம், நம்ம ஆத்துமான்னு சொல்லுவோம். இல்லை நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு நபராது அது இழக்கிறதுக்கு மாம்சம் இடம் கொடுக்காது. அதெல்லாம் சபை அந்த மாதிரி ஆட்களை கண்டால் எச்சரிக்கையாக இருக்கணும், அதை பரிசுத்தப்படுத்தணும். சபையில் ஒரு சீமோன், மந்திரவாதி சீமோன் வருவான். அவன் வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கலான்னு நினைப்பான். என்ன ஒரு மனுஷன்கள் வித்தியாசமான பின்னணியில் கொண்டு வருவாங்க. ஆனால் நீ இடம் கொடுக்குறாய் பார்த்தியா எசபேலுக்கு, உன் பேரில் எனக்கு குறை உண்டு, அவன் விற்கிறவங்களை படைக்கப்பட்ட காரியங்களை சாப்பிடுவோம் வேஸ்தனம் பண்ணவும் இடம் கொடுக்குறான். அவன் மனம் திரும்பும்படி நான் அநேக முறை இடம் கொடுத்தேன், தவணை கொடுத்தேன், ஆனால் அவள் கேட்கல. அதனால் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் தங்கள் கிரைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவர்கள் பிள்ளைகளையும் கொள்வேன். அதனால தான் சொன்னேன் முதல்ல இந்த மாதிரி எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. சபை போய் மாட்டிக்கிச்சுனாக்கா அது அடுத்து எதில் போய் பாதிப்புள்ள வரனாக்கா பிள்ளைகள் வாழ்க்கையை பெரிய தாக்குதல் உண்டாகும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. யாத்திரையாம புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது அதிகாரம் 16வது வசனம் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா அதில் 3-4 தலைமுறை வரை முற்பிதாக்களுடைய பாவங்கள் சாபங்களாக தொடர்கிறது. அவர்களை விசாரிப்பேன் வேதம் சொல்லுது. இது ஆலயம், இதில் எவ்வளோ பரிசுத்தம் இருக்கணும், இவ்வளோ அழுக்கு இருக்குது இந்த ஆலயத்தில். நீ ஒரு ஆளுக்கு இடம் கொடுத்தா போதும், முழு வாழ்க்கையை காரப்படுத்திட்டு போயிடுவாங்க. இது காதல் அதெல்லாம் கிடையாது, இச்சை அதெல்லாம் கிடையாது. இச்சைக்கும் மேலானது இது, கொடூரமானது இது. பவர் ஆஃப் மணி இல்லை, நம்ம பார்த்து கொள்ளலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆரம்பத்தில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப தோல் கொடுக்கறது போல் இருக்கும். அப்புறம் நம்ம தோலை உரிக்கிறதா மாறிடும், நம்மளுடைய அடையாளமே மாறிடும். பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரி அதுக்காக மட்டும் சொல்லலை. இது கர்த்தருக்குள்ளே அவர் ரொம்ப உண்மையான மனுஷன். அப்படி அந்த உண்மையை பார்த்து தான் ஜனங்க என்ன செய்வாங்க, நேசிக்க வருவாங்க. இந்த இடத்துல எளிதில் ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இது ஒரு தலைபட்சமாக இருக்கிற அந்த மனுஷன் ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. சபை இடலாவது கர்த்தர் பார்க்கிறார். அவளுக்கு தவணை கொடுத்தேன், கேட்கல. வேதம் சொல்லு, நீ மனம் திரும்பினால் பிழைப்பீருங்க. என்னையா, நான் 90ல் மனம் திரும்பினேன், 93ல் மனம் திரும்பினேன், 80ல் மனம் திரும்பினேன். இதில் மனம் திரும்பணும், ஆலயமான பிறகு மனம் திரும்பணும். நிறைய பேர் இது திருமண விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்வாங்க. என்ன வசதியான வீடு, என்ன அதுவும் ஊழியக்காரன் திருமணத்துக்கு ஊழியம் செய்கிறவெல்லாம் பார்த்து உஷாராக கல்யாணம் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வேலைக்கு போகிற மாமியாராவது இருக்கும், வேலைக்கு போகிற பொண்ணாவது இருக்கும். ஏன் அந்த ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருக்கும்? உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார், சரி அது அவங்களுடைய அழைப்பு, அவங்களோட இஷ்டம், நான் சொல்ல. ஆனால் போய் எங்கேயா அடிமை ஆயிடுறியா, அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் பரிசுத்தத்தில் ஜீவிக்க முடியாது. உங்கள் சொந்த சாப்பாட்டை நீங்கள் சம்பாதிக்க தெரியலன்னா, உங்கள் சொந்த சாப்பாட்டை நீங்கள் சம்பாதித்து சாப்பிட தெரியல, நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்கிறீங்கன்னா, ஒருத்தரை சார்ந்து வாழ்கிறீங்கன்னாக்கா உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது, சத்தியமாக வாழ முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கேட்டாகணும். சத்தியத்துக்கு அவங்க விரோதமாக அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க, நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். இது லைனில் வரும், ஃபிலிம் டிவிஷனில் ஆடு கொடுக்குற மாதிரி வரும். நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுறவங்க, நாங்கள் கர்த்தருக்கு ஒன்றும் கிடையாது. நீ எழுமி நின்று யுத்த காலத்தில் நிற்க வேண்டிய நீ போய் பின்னாடி நிற்கிறதுக்கான காரணம் என்ன? பொருளாதாரம். யூ கான் ஃபேஸ் த சேலஞ்ச். விலைவாசி ஏறதான் செய்யும், அதுக்குன்னு கர்த்தர் மறைஞ்சிடுறாரா? மாறாத தேவன் இல்லையா? அன்றைக்கி அழிச்ச தேவன் இன்னி வரைக்கும் நடத்துகிறாரா இல்லையா? சபை இருக்கட்டும், சபை போட்டோம், கட்டடங்கள் எழுமட்டும், கட்டடங்கள் இடிந்து போகட்டும், அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கொள்ள. கர்த்தர் மாறாதவர். அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம், அப்போ யாருமே இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அன்றைக்கும் ஒரு ஜனங்க ஈக்காக்கா இல்லாத காலத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ எப்படி இருக்கணும்? நம்ம எதை பார்த்து அழைக்கிறார்? என்ன தாழ்ந்திருந்தது, என்ன வரம் இருந்தது, என்ன கிருபை இருந்தது, அதுக்கெல்லாம் அப்புறம் வந்தது தான் இதெல்லாம். ஒன்று பாட்டு பிடிச்சிருக்கும், ஒன்று பாட்டு எழுதுந்த பிடிச்சிருக்கும், ஒன்று தீர்க்க தரிசனால் தொடப்பட்டிருக்கும். பல சாட்சிகளோடு தான் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீங்க. உலகம் முழுதும் என்னை சந்திக்கிற ஜனங்க, பார்க்கிற ஜனங்க, நேசிக்கிற ஜனங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், ஏதோ ஒன்று அவங்களை சந்தித்து இருக்கும். இது எல்லாம் எப்பொழுது வந்தது என்றால் என் பிறவிலிருந்தே வந்ததில்லை. அழைப்போனா பிறவிலிருந்து இருக்கும். ஆற்றலெல்லாம் நடுவில் வந்தது. அதாவது ஆண்டவர் அருளி செய்த காரியங்க, கிருபையாக கொடுத்த கிருபைகள் அல்ல வரங்க, அபிஷேகம் அவங்க சந்தித்தது. அதன் மூலம் அது உருவாக்கப்பட்டது ஒரு ஆத்மா. கிறிஸ்துக்குள்ளே அவனை பெற்றெடுக்கிறேன்னு பவுல் சொல்கிறார் இல்லையா? அதான் அது. இப்போது ஆதி அந்தமான தேவன் எங்கே, நடுவில் வந்து விசுவாசிகள் எங்கே? இப்போ யார் பட்சத்தில் நான் நிற்கணும்?
கர்த்தர் பட்சத்தில் நிற்கணுமா விசுவாசி பக்கத்தில் நிற்கணுமா என்று கேட்டால் அதெல்லாம் யோசித்து பார்க்குறப்ப கர்த்தர் பக்கத்தில் நிற்கணுன்றது ஆன்சர் கரெக்டாக இருக்குது சொல்லலாம். நடைமுறையில் விசுவாசி பக்கத்தில் தான் 99% நிற்குது. வெளிப்படுத்த விசேஷம் புஸ்தகம் இது இப்படி தான் பிரசங்கிக்கணும். இதை மற்றபடியெல்லாம் பூசி முழங்க முடியாது. இது வந்து கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் டைமில் வருது. இது அதோட அவள் தான் நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி சபையை கர்த்தர் திராசில் வச்சு சொல்கிற காரியங்கள் இதெல்லாம். இங்கெல்லாம் நம்ம கிருபெல்லாம் பேசவே முடியாது, ஜபம்லாம் பேசவே முடியாது. இங்கே நேராக கர்த்தர் சொல்கிறார், நீ இடம் கொடுத்தாய், நீ இடம் கொடுத்தாய், நீ இடம் கொடுத்தாய், இடம் கொடுத்தாய். இல்லை ஆண்டவரே அப்படியெல்லாம் ஆண்டவரே லோத்து மாதிரிலாம் பேச முடியாது. அதனால தான் இப்போயே சொல்கிறது, வருகை சமீபத்தில் இருக்கிறதுக்கு முன்னே வெளிப்படுத்த விசேஷம் தரவு பண்ணிடணும். நம்ம வெளிப்படுத்த விசேஷம் அக்கு வேற ஆணி வேறையாக பிச்சு போட்டு பார்த்து கடைசி நபர் வரைக்கும் இதுக்கு தெரியணும். சபையில் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு வெளிப்படுத்த விசேஷம் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷமாகவே தெரியணும். பாம்பு வருது, கொம்பு இருக்குது, பூமியிலேருந்து இது வருது, அது வரலாம் பயப்படக்கூடாது. இல்லை அந்த அளவுக்கு சபை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு சத்தியத்தில் ஊறி தேறி இருக்கணும். வெளிப்படுத்த விசேஷம் இஸ் நாட் அன்டச்சபிள் புக், தீண்டத்தகுந்த புஸ்தகம் இல்லை. அது வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம், அது விசேஷமான புஸ்தகங்கள் அதுவும் ஒன்று. இது பக்கம் போக மாட்டாங்க. இதுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தான் பேச முடியும். அதுக்கு மேலே இந்த மாதிரி பேசினா யார் விரும்புவா? கொடுங்கள் கொடுக்க போடுன்னு கேட்டிருக்கோம், தட்டுங்கள் திறக்க போடுன்னு கேட்டிருக்கோம். இவன் கொடுக்குறவங்ககிட்ட ஜாகிரதையாருன்றான். சேனலை மாற்று, இல்லை ஸ்க்ரோல் பண்ணு, வேறு பார்ப்போம்ன்ற மாதிரி ஆகிடும். இது முடிஞ்சோடனே நமக்கு சிங்காசனம், அதை பார்க்கணும். நம்ம மார்க்கு எடுத்தோடனே மேல் படிப்பு போகிறோம் இல்லையா, இது அப்படி இல்லை. இது முடிச்சோடனே நம்மளுக்கு சிங்காசனம். ஆனால் இவளை நீ அனுமதிச்சு என்னென்ன சேதம் வந்திருக்கு. இவளை ஒரு ஆளை நீங்கள் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிங்கன்னா, உற்சாகப்படுத்தினீங்கன்னா, அது உங்களோடு மட்டும் போகாது, உங்களுக்கு அன்பான குடும்பத்தோடு மட்டும் போகாது, பிள்ளைகளையும் கொல்லுவேன். தேவனை நியாய தீர்ப்பு வருகிறது பாருங்கள். எசபேலோடு நீ சவகாசம் வச்ச நீ இது வந்து சபைக்கு தான் தேவையான சாகாரம். இது புறஜாதிக்கு புரியவும் புரியாது எசபேல்லாம் யாருன்னு. எசபேலை வந்து அவன் வேறு மாதிரி எடுத்துக்கொள்வான். இது அரசியல்வாதிகளுக்கு எதிரான பேச்சும் கிடையாது. இது ஆளுகை சக்தியில் இருக்கிற எதிரான பேச்சும் கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசேப்போ தாவீதோ வந்து சிங்காசனுக்கு ஏறினது, அதே மாதிரி ராஜாக்களுக்கு போய் தீர்க்கதரிசனம் சொன்னதெல்லாம் தவறுலாம் கிடையாது. இங்கே சபைக்குள்ளே ஒரு எசபேல் வருகிறது. அது சபை அந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவை வந்து நான் அந்த 2001 தேவை இருக்க தான் செய்யுது. இப்போ நாளைக்கு டிவி ஆரம்பித்தோம்னாக்கா டிவிக்கு எவ்வளோ தேவைப்படும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ என்னை பொட்டியில் வைக்கிற வரைக்கும் அந்த பொட்டியில் செஞ்சு உள்ளே வைக்கிறதுக்கும் தேவைகள் இருக்குது தான் செய்யுது. அதெல்லாம் நீங்கள் நம்ம வேறு மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணணும். இதுக்காக ஒருத்தர்கிட்ட நம்ம அடிமையாகவும் முடியாது. சொல்கிறேன் நான், இப்படி அடிமை ஆகுது இல்லையா, அப்போ அதனுடைய பலன் அடிமை ஆகாதேன்றது வந்து தெரியும். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், குடியே கெடுக்கும், ஸ்டாட்யூட்டரி வார்னிங். அப்புறம் என்ன நடக்கும்? ஈரல் போவோம், லிவர் போவோம், கவர் போவோம், அதுவும் தெரியும். அப்படி இருந்தும் செய்கிறான் இல்லையா. இங்கே வந்து நீங்கள் மொத்த ஜீவியமே வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி எசபேல் விட்ட போனால். வேசித்தனன்றதை விட உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு காத்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு என்ன நியாய தீர்ப்போ, அவள் பிள்ளைகளையும் கொல்லுவேன், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்போது நானே இருதயங்களை ஆராய்கிறேன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். இங்கே அடிக்கிற அடி, தியாத்ரா சபையில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு சுத்தப்பட்ட அம்புட்டு சபையும் தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஐயா எல்லாருக்கும் தெரிய வந்துடும். யார்கிட்ட நீங்கள் வந்து விளையாடு. இது வந்து ராஜா கிட்ட பேசுறது இல்லை, ராஜாதி ராஜா சபையை குறித்து சொல்லுகிறார். சவகாசம் தியாத்ரா சபையை நீ உலக ஸ்நேகத்தில் மாற்றிருக்கிற. இது சபையில் இல்லைன்னா வீட்டில் இருக்கும். எங்கள் அங்கிள், எங்கள் ஆண்டி, எவனோ ஒருத்தனா கூட இருப்பான், ஃபுல் சப்போர்ட்டராக இருப்பான் ஃபேமிலிக்கு. இது நடந்து கொண்டிருக்கு. உலகத்தில் நான் பார்த்துருக்கிறேன், கண்ணால் பார்த்துருக்கேன், நடந்து கொண்டிருக்கு. அவங்க மட்டும் இல்லைன்னா, யார் அந்த நபர் மட்டும் இல்லைன்னா எங்கள் பிள்ளைங்க இந்த லெவலில் வந்திருக்க மாட்டாங்க. நீ பண்ணுகிறது வேசித்தானோ, உன் வாழ்க்கை நாசமாக போச்சு இல்லைன்னு நான் சொல்ல. அதை கட்டி எழுப்ப வல்லவர் கர்த்தர். உங்களுக்கு துணை தேவைப்படுது, உங்களுக்கு இது தேவைப்படுது, அது தேவைப்படுதுன்னா நீங்கள் வேறு மாதிரி அது வருஷனில் போயின்னு இருக்குது. வீடு பார்க்குறப்பவும் தனியாக பார்த்துக்குவாங்க. ஒரு கும்பலாக இருக்கணுன்னாக்கா பயம் வரும். ஒரு ஃப்ளாட்டில் போய் இருக்குனாக்கா கேட்பான், இல்லை யாராக இருந்தாலும் வந்துட்டு போகிறான்னு. ஊருக்கு ஒதுக்க போகிறோமா, தனியாக இருக்கும்.
ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அது பெருசு சின்னது சொல்ல, வந்துட்டு போகிறவன் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஹவுஸ் ஓனர் இங்கே இருக்கக்கூடாது. கண்டிஷன்லாம் அப்படி தான் இருக்கும். இதுலேருந்தே தெரில நீ யாருன்னு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, அது பார்க்குறது அது வேறு. பசங்க வச்சுருக்கிறோம், டக்குன்னு போவோம் வரோம், ஒரு ஜனங்க இருக்கணும். அப்படி நான் சொல்ல ஜென்யூன் ஃபேமிலி. இது ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும். நாட் பிகாஸ் ரெண்ட்டு. ஒரு ஆள் வந்துட்டு போகிறது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ரகசிய பாவங்கள் இருக்கிற இடம் அது. வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறாய் எசபேலே, நீ எல்லாத்துக்கும் எது